ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்காக. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஒன் சைடை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட மனசில் அந்த தாட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சைக்காலஜி படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த அறிகுறியில் உங்களுக்கு எவ்வளவு அறிகுறி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒருத்தங்களை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் சேம் டைம் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெறும் சைக்காலஜி யூஸ் பண்ணி 5 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் வாயை திறந்து பேசுகிறத விட இல்லை அவங்க வாயை திறந்து சொல்கிறத விட சைலண்ட்டாக இருக்கும்போதே இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் நிஜமாவே நினைக்கக்கூடிய அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா அல்லது நீங்கள் தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளாரையே இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள் மைண்ட்ல சுத்திட்டே இருக்கும், அவங்களுக்கும் என்ன பிடிக்குமா இல்லையா? மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க, ரிப்ளை லேட்டா வந்தா ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. இந்த கன்ஃபியூஸ் நீங்க மட்டும் கிடையாதுங்க. ஆனா ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் சொல்லாமலே தெரியக்கூடிய ஒண்ணுதான். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க லைஃப்க்கான ஒரு ஆன்சரை கொடுக்க போகுது. நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒருத்தர் உங்களை லவ் பண்றாங்களா? கெஸ்ஸே வேண்டாங்க, சயின்ஸ்ல ஆன்சர் இருக்கு. மொத்தம் 10 சைன் இருக்கு. இதுல 5 சைன் உங்களுக்கு ஓகேவானாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் பில்டா இருக்குன்னு அர்த்தம். 3 ஓகேனாவே அவங்க மைண்ட்ல இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓகேவாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்களோட லவ் அதிகப்படுத்த இந்த 3 5க்கு மேல கொண்டு வந்துருங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு சக்சஸ் தான். அவங்க ஆல்ரெடி உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருவீங்க. சைக்காலஜி படி ஒருத்தங்க நம்மளை உண்மையா விரும்பினா அவங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் நடக்கும். அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னன்னா, ஐ கான்டாக்ட். நீங்கள் ஒரு க்ரௌடில் இருந்தாலுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் ஃப்ரெண்ட் உங்களுக்கும் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாலுமே அவங்களோட கண்கள் உங்களை தான் தேட ஆரம்பிக்கும். நீங்கள் திடீர்னு பார்த்தா அவங்க கண்ணை நீங்கள் திருப்ப ஆரம்பிப்பாங்க, இல்லை திரும்புவாங்க, அல்லது அவங்க உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க தெரியப்படுத்திட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுவாங்க. கேஷுவலாக இருக்காது, ஏன்னா அவங்க உங்களை தேடி இருக்காங்க. அது அவங்க கண்ணில் தெரியும். நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட கண்ணோட மூமெண்ட்டை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க கண்டுபிடிப்பு இல்லையா? இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செகண்டு, மெமரி பவருங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியோ அது அவங்க மைண்டில் சேவ் ஆகிருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு பிளாக் கலர் ஷர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நீ காஃபி குடிக்க மாட்ட, நீ டீ குடிக்க மாட்ட, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், அவங்க மைண்டில் முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்கள பற்றி ரொம்ப கேர் எடுப்போம். அந்த கேரில் முக்கியமான விஷயமே மெமரி பவர் தான். அவங்களோட பர்த்டேலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொன்னதுல எல்லாமே நம்ம மைண்டில் வைப்போம். இதுதான் செகண்டு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, டைம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலுமே உங்களுக்காக கண்டிப்பாக டைம் ஒதுக்குவாங்க, அல்லது எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ஐயோ என்னால் வர முடியல, எனக்கு வேறு வழி இல்லை, என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் வரக்கு ரொம்ப ட்ரையும் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி தேவையில்லாமல் லேட் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் அதிகமாக கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஹைலி ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ் அவங்க ஜாப் இல்லை ப்ரொஃபஷ்னல் இல்லாட்டி ஸ்டடீஸ் கூட இருக்கலாம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு வரல நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கும் அவங்கள பற்றி தெரியும், நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்களோட கனவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கணும். அதனால் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த போல் மெசேஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி எந்தளவு கொடுக்குறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவங்க உங்களை லவ்வே பண்ணாட்டியுமே அவங்களுடைய என்னென்ன டைம், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க கூட நீங்கள் பேசுனீங்கனாவே அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன கேரிங். நீ சாப்பிட்டியா, நீ வீட்டுக்கு போயிட்டியா, என்னாச்சு இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருந்த, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நோட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது இரிட்டேட்டாக இருக்குது, என்னடா இப்போ பாரு ரொம்ப ஃபார்முலா சாப்பிட்டியா கேட்டுக்கணும். பட் அது அப்படி இல்லை, இது இன்னர் ஃபீலிங். அவங்க சாப்பிடணும், அவங்க உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் லவ்வோட எக்ஸ்போஷர் தான். அடுத்தது 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிரரிங் எஃபெக்ட்னு இது சொல்லுவோம். அதாவது அன்கான்ஷியஸ் காப்பி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்டைலை அவங்க காப்பி பண்ணுவாங்க, நீங்கள் பேசுகிறத அவங்க காப்பி பண்ணுவாங்க, உங்களோட ஸ்லாங்கை அவங்க காப்பி பண்ணுவாங்க, உங்கள் டோனை காப்பி பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாமல். இதுதான் சைக்காலஜிக்கில் வந்து அட்ராக்ஷன் சைன்னு சொல்லுவோம். நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கே தெரியாமல், இன்ஃபேக்ட் நமக்கே தெரியாமல்
அவங்களோட மேனரிசத்தை நான் காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் அப்படியே நல்லா மடிச்சுட்டு ஓரக்கு ஏதாவது சுற்றிட்டு இருக்கானா பொண்ணு அதே மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். பையன் ஸ்டைலாக காண்டி போட்டிருக்கானா பொண்ணு அதையவே பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை பொண்ணோட ஒரு சில பிஹேவியர் வந்து பையன் அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுவான். இது அவங்க வேணே பண்ணுறது கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறதுனால அவங்கள அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது, காரணமே இல்லாமல் ஒரு ரேண்டம் ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும், சிரிப்பாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெருசாக ஒரு ஜோக் சொல்லவே வேணாம், மொக்க ஜோக் சொன்னவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. இது ரொம்ப நார்மலாக, இது நம்ம தெரிஞ்சுக்க நிறைய பேர் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிக்கடா மொக்க ஜோக் சொன்னால் கூட தெரிக்கிறா அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒன்று. அப்புறம் லைட் ஜெலஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஒரு பையனாவோ இல்லை பொண்ணாவோ இருப்பீங்க. குரூப்பில் இருக்க இன்னொரு பையன்கிட்ட இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இதை வெளிக்காட்ட மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களோட வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கோவப்படக்கூடிய விஷயமும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது அவங்ககிட்ட காட்ட ஆரம்பிக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெலஸ் வரும்போது அவங்களோட மனசில் எனக்கு மட்டும்தான் நீ அப்படிங்கிற ஃபீல், இது அவங்களுக்கே தெரியாமல் கூட நிறைய டைம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம மேலே கேரிங் இருக்குது, நம்ம மேலே ஜெலஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மேக்ஸிமம் இந்த ஒரு பாயிண்ட்டு ஓகேவானா கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்கக்கிட்ட ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அப்போயே சொல்லிடுங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகும். இன்கேஸ் அவங்களுக்கே தெரியாமல் இப்படி ஜெலஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கான்வர்ஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹாய் பாய் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. காலைல குட் மார்னிங்னா குட் மார்னிங், எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், இப்படிலாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீங்கள் ஜஸ்ட் ஹாய்ன்னு சொன்னால் கூட அடுத்த வீடு அவங்களாவே ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஹாய்னு முடியக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது கொண்டு போய் உங்களோட பேச ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களோட பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது நீங்கள் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்களை நோட்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. முழுக்க உங்களை நோட்டீஸ் பண்ணான்னு அர்த்தம். நீங்கள் ட்ரெஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஹேர் ஸ்டைல் மாற்றினாலோ ஃபஸ்ட்டு அவங்க தான் அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க. உங்கள் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸில் எவனுமே உங்களை கண்டிருக்க மாட்டான். நீங்கள் கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் என்னடா வச்சா கேவலமாக இருக்குன்னு நீங்களே போய் கேட்டால் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டானுங்க. பட் அந்த பொண்ணு வந்து படிங்க விட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி நல்லா இருக்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இல்லைப்பா இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் மாற்றி பண்ணு அப்படின்னுவாங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா, அவங்களுடைய முழு கவனமும் உங்கள் மேலே தான் இருக்குதுன்னு அர்த்தம். அண்டு 10th ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, அடுத்தவங்ககிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இல்லாமல் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் மற்றவங்கிட்ட ரொம்ப போல்டாக ரொம்ப கெத்தாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாருமே ஐயோ அவளா சரியான பஜாரி, அவனா பெரிய ரவுடி அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. பட் உங்ககிட்ட வந்து ஒரு சாஃப்ட் டோன் இருக்கும், அட்டென்ஷன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, தட்ஸ் மீன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே அப்படிங்கிற லெவலில் உங்களை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணவே போதும். இதில் ஒரு 3 அல்லது 4 மேட்ச் ஆனாவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் நண்பா. உங்களுக்கு கன்ஃபார்மாக கனெக்ஷன் ஆகும். அதுவும் ஒரு 5க்கு மேலே ஆகிடுச்சுன்னா லேட் பண்ணிடாதீங்க. அவங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க மனசு ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லிடுச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்து மூவ் பண்ண ஆரம்பித்து லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு என்னங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. லைஃப்பில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதை கல்யாணத்துக்கு கொண்டு போயிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றத்துக்கான வழிகள் பாருங்கள். நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எவ்வளோ உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க.